Taste the Daily. பணி நியமனம் செய்வதாக கூறி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் அறிக்கை 356 பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று செவிலியர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று 3வது நாளாக செவிலியர்கள் தற்போது கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார மருத்துவ நிலையம் முன்பாக திரண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை முன்வைத்து அவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் சென்னை சிவானந்தா சாலையிலே அறவழியிலே திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், கால வரைமுறை ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாயமான முறையிலே போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் செவிலியர்கள் ஆயிரக்கணக்கானோரை கைது செய்து நள்ளிரவில் அழைத்துக் கொண்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே இறக்கிவிட்டு சென்றிருக்கிறார். இறக்கிவிட்டு சென்ற செவிலியர்கள் இரவு நேரத்தில் என்ன செய்தது என்று தெரியாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அதற்குள்ளேயே அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தை மீண்டும் தொடங்கினார்கள். போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக காவல்துறையை வைத்து மிகப்பெரிய அளவிலே செவிலியர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சமூக நல்லிணக்கத்திற்கான ஸ்டாலினுக்கு தெரிந்த திமுக ஆட்சியினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஒரு பெண் செவிலியர்கள் போராட்டம் நடத்துகிற இடத்திலே அவர்களுக்கு கழிப்பறைகள், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை காவல்துறையினர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆனால் காவல்துறையினரை வைத்து மின்சாரத்துறையை வைத்து மின்சாரத்தை துண்டித்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. அன்று இரவு முழுவதும் அவர் கண்டன முழக்கங்களை முன்வைத்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு கைது செய்யப்பட்ட அந்த செவிலியர்கள் ஊரப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். தனியார் மண்டபத்தில் அடக்கி வைக்கப்பட்ட அந்த செவிலியர்கள் மீண்டும் தங்கள் அந்த உள்ளிருப்பு போராட்டத்தை மண்டபத்திற்குள்ளேயே தொடங்கி இருக்கிறார்கள். அங்கே கழிப்பறைகள் போட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த மண்டப உரிமையாளரை வைத்து மண்டபத்திற்கு வாடகை தர வேண்டும் என்று கைது செய்யப்பட்டு காவல்துறையினால் அடைத்து வைக்கப்பட்ட செவிலியர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பொறுத்து கொண்டு மண்டபத்திற்குள்ளே இருந்தவர்கள் நீங்கள் வெளியேறவில்லை என்றால் 2 நாள் மண்டபத்திற்கான வாடகையை வழங்க வேண்டும் என்று மண்டப உரிமையாளரை வைத்து காவல்துறையினர் மிரட்டும் விதமாக மிரட்ட அங்கிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் இரவு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அங்கே நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. செய்வதறியாமல் ஒவ்வொரு செவிலியர்களாக பிரிந்து சென்று தற்போது கூடுவாஞ்சேரி நந்திவரம் ஆரம்ப சுகாதார அந்த மருத்துவ நிலையம் முன்பாக அமர்ந்து தங்களுடைய தர்ணா போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். ஆளுகிற திமுக அரசு தங்களை வஞ்சித்திருக்கிறது. செவிலியர்களை தரைக்குறைவாக பேசியிருக்கிறார்கள், மிரட்டி இருக்கிறார்கள். பெண் செவிலியர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஆளுகிற திமுக அரசு, தூய சக்தி திமுக அரசு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை என்கிற பெயரிலே சுப்பிரமணியம் சார் தலைமையில மிகப்பெரிய நெருக்கடிகளும் செவிலியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறையினர் அந்த பேச்சுவார்த்தை என்கிற பெயரிலே செவிலியர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி மிகப்பெரிய துயரத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. எங்கள் கோரிக்கைகளுக்கு இந்த தமிழக அரசு உறுதியளிக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று தற்போது மீண்டும் அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பாக குவிந்திருக்கக்கூடிய செவிலியர்கள் திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். தங்களுடைய காத்திருப்பு போராட்டம், தங்களுடைய தர்ணா போராட்டம் இதையெல்லாம் இந்த அரசினுடைய காதுகளுக்கு கேட்கவில்லையா? கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது? திமுக அரசு என்று அவர்கள் கேள்வி எழுப்பி கண்டன முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள். காலி பணியிடங்கள் அந்த அடிப்படையில் மட்டுமே பணி நிரந்தரம் செய்ய முடியும் என்று சுப்பிரமணியம் சார் கூறுகிறார். இதையெல்லாம் தேர்தலுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஏன் இப்போது நிறைவேற்றவில்லை? 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்டது, ஆட்சி முடிய போகிறது. ஆனால் இன்னும் கூட எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவில்லை என்கிற போராட்ட அந்த கருத்துக்களை முன்வைத்து அவர்கள் தொடர்ச்சியாக கண்டன முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார். செவிலியர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சத்துணவு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் மருத்துவமனையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நெசவாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மீனவ மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசுக்கு 2026 சாவு மணி வைப்பதற்காக தொடர்ந்து தங்கள் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று செவிலியர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இந்த கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார மருத்துவ நிலையம் முன்பாக கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். அந்த கண்டன முழக்கங்களை தற்போது பார்க்கலாம். மறந்து போச்சா
இல்லை